தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு வலைப்பேச்சு திரு அந்தரன் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். ஸோ அண்ணாமலை நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணாமலையோட எண்ணம்ங்கிறது விஜய்க்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக அங்கே வந்துட முடியும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரான்னு கேட்குறேன். ஏன்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வாக்கு வங்கியை இழந்துட்டு வருது. திமுக ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வேக்யூம் இருக்குது, ஒரு வெற்றிடம் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை ஒரு தேவை இருக்குது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி அவர் ஸ்பீச்சில் சொல்கிறாரு. ஸோ அதை இட்டு நிரப்பக்கூடிய ஒரு ஆளாக அண்ணாமலை உருவெடுக்கிறாரா, இல்லை இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபி இதோட இன்னொரு உருவமாக அண்ணாமலை உள்ள வராரு இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறார். அதாவது பிஜேபி தாட்ஸ் தான் அண்ணாமலையின் ரத்தமும் நரம்புமா ஓடிட்டு இருக்கு. இப்போ அவர் அங்கேருந்து வெளியில் எனக்கு டோட்டலாக எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போ பிஜேபியினுடைய பி டீம் தான் அவர், அதில் ஒன்றும் இல்லை. அவர் எனக்கு அங்கே இருந்து விஷயங்களை செய்ய முடியலை, அதற்கான ஒரு மரியாதை அவருக்கு அங்கே கிடைக்கல, நீண்ட காலம் அங்கே இருக்க முடியாது, இல்லை அங்கே எதிர்காலம் இல்லைங்கிற மாதிரி நினச்சி தானே தனியாக வர்றாரு. இல்லைங்க, அவருடைய தனிப்பட்ட எதிர்காலத்தை பார்ப்பதுங்கிறது அது அவருடைய உரிமை. ஆனால் உங்களுடைய சித்தாந்தம் என்னங்கிறது இங்கே ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ பிஜேபி சித்தாந்தத்திற்கு தமிழ்நாட்டில் என்ன மரியாதைங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் பார்க்குறோம். அவங்க யாரோட கூட்டணி வைக்கிறாங்களோ அவங்களே தேர்தலில் தோல்வி அடைகிற அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இப்போ ஏடிஎம்கெல்லாம் படுதோல்வி அடைந்ததற்கு பிஜேபியும் ஒரு காரணமாக இருக்குது, இந்த கூட்டணி தான். அப்படி இருக்கும்போது அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அல்லது அண்ணாமலையை பின்பற்றி போகிறவர்கள் பிஜேபியினுடைய ஒரு பாதியாக தானே இருக்க முடியும். பிஜேபி சித்தாந்தம் உள்ளவர்கள் தான் அண்ணாமலையோட போக முடியும். புதுசாக அப்படியே ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் அங்கே வந்துச்சு, அப்படியே திரண்டுச்சு அப்படின்லாம் கிடையாது. இப்போது 1.25 கோடி ஓட்டு எங்கே, வெறும் 20 லட்சம் ஓட்டு எங்கே. நீங்கள் என்னதான் சுற்றி சுழண்டாலும் இன்னொரு 5 லட்சம் வாக்குகளை நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். அவ்வளோதான். இதை தாண்டி அவருடைய வளர்ச்சிங்கிறது பெருசாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஆட்சியை பிடிப்பதுங்கிற கனவெல்லாம் ஒரு பகல் கனவாக தான் அது மாறப்போகுது. இதே மாதிரி தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல. இல்லைங்க, விஜய்க்கு இருக்கிற கரிஷ்மா வேற. அது இல்ல, நான் நீங்க சொல்றீங்கன்னு சொல்லல, இதே கருத்து எல்லார்ட்ட இருந்துச்சுல. விஜய் இருக்கும்போது அவர்கிட்ட என்னங்க, அவர் என்ன படத்தில் நடிச்சா போதுமா? இல்லைங்க, இதே அண்ணாமலை ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் செயல்பட்டு வெளியில் வந்திருந்தாருன்னா கட்டாயமாக நானே நம்புவேன். என்ன காரணம்னா அவருடைய பேச்சு, அவருடைய வசீகரம், அவர் திமுகவில் இருந்தபோது எப்படி இருந்தார் அப்படின்லாம் ஒரு கணக்கு பண்ணி அவர் பின்னால் ஒரு கூட்டம் போகும். ஆனால் அவர் இருந்தது பிஜேபியோடு. அப்போ பிஜேபியாக தான் அவரை பார்ப்பாங்களே தவிர அவரை தனித்து வைத்து பார்ப்பதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இப்போ ஆனால் மெம்பராக சேர்றவங்க, உறுப்பினராக சேர்றவங்கள நிறைய பேர் எடுத்து இதுக்கு முன்பு எந்த கட்சியிலும் இல்லாதவ அப்படிங்கிறத குறிப்பிட்டு அந்த மெம்பரை நாங்கள் 20 லட்சத்தை தாண்டலையே. 20 லட்சம் தானே, அது தாண்டவே இல்லையே. சுற்றுப்பயணம் போகிறாருன்னே வைங்க, அதிகபட்சம் எவ்வளோ தாண்டிட முடியும்? இன்னொரு 10 லட்சம், அதுக்கு மேலே இல்லை. அவர் இப்போ இயக்கமாக தானே சார் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் ஒரு கட்சியாக பதிவு பண்ணும்போது. இல்லை, நான் இப்போ அண்ணாமலை இயக்கத்தில் சேரணும்னு நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை இயக்கமாக இருந்தேன்னா கட்சியாக இருந்தேன் இல்லையா? அவர் மீது இருக்கிற ஈர்ப்பு தான் அது. கட்சியாக இல்லை, அதனால் கொஞ்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. கட்சியாக வந்ததுன்னா இன்னும் நிறைய பேர் சேருவாங்க. அது இல்லை ஒரு காலகட்டத்தில் இப்போ நீங்கள் தாவேக்க ரசிகர் மன்றமாக இருந்துச்சு, அது விஜய் மக்கள் இயக்கமாக மாறுது, அப்புறம் கட்சியாக உருவெடுக்குது. அப்போது ரசிகர் மன்றத்தில் இருந்து மட்டுமே இல்லைல்ல, இயக்கமாக மாறும்போது அந்த எண்ணிக்கை கூடியிருக்கும், கட்சியாக மாறும்போது இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணிக்கை கூடுது. ஒரு ரசிகர் மன்றத்தில் போய் அரசியல் செயல்பாடு உள்ளவர் ரசிகர் மன்றத்தில் போய் விஜய் ரசிகர் மன்றத்தில் போய் சேர மாட்டார். அவருக்கு அது தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே ஒரு கட்சியில் அவர் இருப்பார். கட்சியாக உருவெடுத்த பிறகு அப்போ இந்த கட்சிக்குள்ளே நம்ம இணைக்கலாம். இல்லை சொல்லப்போனால் இந்த கொள்கை இதுதாங்க என்னுடைய கொள்கை, இதுதான் என்னுடைய கோட்பாடுன்னு சொன்ன பிறகு சரி பரவாயில்ல, இவர் நீங்கள் சொல்கிற அந்த பிஜேபி தாட்ஸ் இதில் இல்லை, அப்போ தெளிவாயிட்டார் அவர் அப்படின்னு கூட. இல்லை, நீங்கள் என்னதான் நீங்கள் தீ குளிச்சு வெளியில் வந்தால் கூட உங்களை நம்புவதற்கு மக்கள் தயாராக இல்லை. நீங்கள் பிஜேபியில் இருக்கும்பொழுது என்னெல்லாம் பேசியிருக்கீங்கிறது ஒன்று இருக்குல்ல. சரி, அப்போ கட்டாயமாக அதெல்லாம் நம்புவதற்கு இங்கே யாருமே தயாராக இல்லை. அவர் ஒருவேளை டோட்டலாக மாறி மோடியை கடுமையாக விமர்சனம் பண்ணி, அந்த காவியை கடுமையாக விமர்சனம் பண்ணி, மதசார்பற்ற ஒரு ஆள் நான், எம்மதமும் எனக்கு சம்மதம் அப்படின்லாம் அவர் பேசினா ஒருவேளை ஒரு 0.5% மாறுறதுக்கு வாய்ப்பு. என்ன இப்போது ஒரு ஒப்பீடு இருக்குது அப்படின்னு சொன்னால், விஜய்க்கு ஒரு த்ரெட்டாக அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப வேடிக்கையான, அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. விஜய்க்கு த்ரெட்டா நீங்கள் ஒரு உதயநிதியை சொல்லுங்கள், அதை தான் நான் சொல்ல வரேன். இல்லை, இப்போ திமுகவுக்கு ஏற்கனவே மிகப்பெரிய வாக்கு வங்கி இருக்குது. ஒரு இளைஞர் சக்தின்னு சொல்லும் பொழுது உதயநிதி பின்னால் வருவதற்கு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது.
ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான பேஸு, அதற்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனிப்பட்ட திறமை, இப்போல்லாம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டார் அவர். அவருக்குன்னு ஒரு ஒரு அவருடைய பேச்சை ரசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு கூட்டம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த போட்டியை சொல்லுங்கள், அதில் ஒரு நியாயம் இருக்குது. நீங்கள் அண்ணாமலையும் விஜயும் போட்டின்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வேடிக்கை. அதை தான் சொல்கிறப்ப, அதாவது சார் இப்போ உதயநிதி சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது அங்கே அந்த இடத்துல எதிர்த்து பதில் சொல்ல முடியாத நிலையில் திரு விஜய் அவர் இருந்தார். அதுக்கப்புறமா போயிட்டு பெரிய அறிக்கையாக பதிவாக வருது. அங்கேயே அதை சமாளிக்க முடியல. இதற்கிடையில் உதயநிதி இப்போ தான் கொஞ்சம் நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய பேச்சை வந்து டெவலப் பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. செய்தியாளர் சந்திப்பாகட்டும், மேடை பேச்சாகட்டும், பாயிண்ட் பை பாயிண்ட், அதில் உண்மை இருக்கா, நியாயம் இருக்கா, தரம் இருக்கா, அது அப்புறம். ஆனால் வந்து எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடியவராக இருக்கிறாரு. திரு விஜய் அவர்கள் எதையுமே எதிர்கொள்ள தயாராக இல்லை. அவர் தனியாக பேசுகிறாரு, கூட்டங்களில் பேசுகிறாரு, இந்த அளவில் தான் இருக்காரே தவிர, இவர் இறங்கி அடிப்பதனால மக்களுக்கு வந்து இவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படும். இவர் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாய நிலைக்கு அவர் தள்ளப்படுவார். அது இன்னும் கொஞ்சம் காலங்கள் நடக்கும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, விஜய் வந்து மற்றும் பலர்னு கொஞ்சம் பேரை வச்சுருக்கிறார்ல, அந்த மற்றும் பலரில் ஒருவராக தான் அண்ணாமலை இருப்பாருங்கிறத நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இப்போ நீங்கள் சொல்கிறது பேசுவது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்கிறீங்க. நானும் தொடர்ந்து இங்கே வைக்கிற ஒரு வாதம் என்னென்னா, பேச்சு தான் முக்கியம், பேச்சுக்கு தான் அந்த மக்கள் மரியாதை கொடுப்பாங்கன்னா, வைகோ இந்நேரம் சிஎம் ஆயிருக்கணும். வைகோவா மு.க. ஸ்டாலின் அவர்களான்னு கேட்டிங்கன்னா, வைகோ தான் எப்போவுமே சிறப்பாக பேசுவார். ஏன் ஸ்டாலின் வந்தார்? தமிழறிவு மணியன்னு பல வருஷமாக ஒருத்தர் கத்திகிட்டே இருக்காரு, பிரமாதமாக பேசுவார், நீங்கள் மணிக்கணக்கில் கேட்கலாம். ஏன் அவருக்கு 1% கூட ஓட்டு வரல? அப்படி கிடையாது. அதை தாண்டி வேற ஒன்று இருக்குது இங்கே. சார், நான் சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர், அலங்காரமாக பேசணும்ல, கேள்விகளை எதிர்கொள்றதை பற்றி நான் சொல்கிறேன். ஒரு கேள்வி வருது, ஒரு இஷ்யூ வருது, ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட இருந்து என்ன பதிலுன்னு இருக்குல்ல. அதை தான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. அவருக்கு இன்னும் பயிற்சி தேவை. அதை வந்து வெளிப்படையாக அவர் பேசும்பொழுது ஒத்துப்பாருன்னு கூட நான் வச்சுக்கிறேனே. சரி, என்னன்னா, அது அந்த வெளிப்படையான பேச்சுங்கிறது அவருக்கு ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது. நெகட்டிவாக பேசக்கூடாது. ஆமாம், சிக்கின மாதிரி விஜய் சிக்கினா என்ன ஆகும்? அப்போ அவர் அதற்கான பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. இன்னும் வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா, நிறைய அரசியல் சார்பான புத்தகங்களை அவர் தொடர்ந்து படிக்கிறாருன்னு நான் கேள்விப்படுறேன். பல மணி நேரமும் அவர் படிப்பதற்காக ஒதுக்குறாரு. எப்படி உதயநிதியை வந்து சினிமாவிலேருந்து அப்படியே கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய பயிற்சி அவருக்கு கொடுத்து இன்றைக்கி அவரை தேர்த்தி வச்சுருக்காங்களோ, அந்த மாதிரி தனக்குத்தானே அவர் ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கார். அவ்வளவு புத்தகங்களை படிக்கிறாரு, நிறைய விஷயங்களை மனதிற்குள் பதிய வச்சுட்டே இருக்கார். கட்டாயமாக அவர் தயாராகிடுவார். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி எப்போவுமே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டாக அவர் இருக்கவே மாட்டார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு நாள் எல்லாருமே வியக்கிற அளவுக்கு அவருடைய வாதத்திறமை வரும். நான் அதை உறுதியாக நம்புகிறேன். வாதத்திறமை எப்படி எடுத்துக்கலாம்னா, செய்தியாளர்களை சந்திப்பார், அதுக்கு பதில் சொல்லுவார், சட்டசபையில் பேசுவார், செய்தியாளர்களை சந்திப்பார். எல்லாமே வெகு விரைவில் நடக்க போகிற விஷயம். நன்றி திறமை சார். நன்றி.